வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு 7/2/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சபார்டினேட் சர்வீஸ் அண்டு அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. ஓகேங்களா? 2024 நடந்தது. ஸோ எதுக்காக இப்போ நம்ம பார்க்குறோன்னா, இப்போ வர இருக்கிற குரூப் 4க்கு நமக்கு வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம இப்போ இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்லாம் பண்ணுறோம். எவ்ரிடே டெய்லி ஒரு டிஎன்பிசி கொஷின் எடுத்து நீங்கள் வந்துட்டு அதை ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ முதல் கேள்வியை வாசிக்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஃபேக்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல். அதற்கு இணையான தமிழ்ச்சொல் என்னன்னு பார்த்தோன்னா தொலைநகல் இயந்திரம். தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல்லை எழுதுக. பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல்லை எழுதுக. மாஸ்க் முகக்கவசம். மாஸ்க் என்பதன் தமிழ்ச்சொல் முகக்கவசம். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர். கோவை. கோயம்புத்தூர் என்பது இப்போது நம்ம எப்படி அழைக்கிறோம் என்றால் கோவை என தான் குறிப்பிடுறோம். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி. திருச்சி என அழைக்கப்படுகிறது. மறுவு எழுதுக. கும்பகோணம். குடந்தை. கும்பகோணம் குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர். அடடா எவ்வளவு சிற்பங்கள். அடடா அப்படின்றதுக்கு ஒரு ஆச்சரியக்குறி, எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்ற இடத்துல ஒரு ஆச்சரியக்குறி. இது வந்து நமக்கு வியப்பூட்டும் வகையில் கேட்குற சொல்கிற ஒரு விஷயம். அதனால் வந்து நமக்கு இந்த இடத்துல ஆச்சரியக்குறியோடு வரக்கூடிய ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது? சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலைமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சேரர்களுடைய அவங்களுடைய அந்த பெட் நேமில் வரக்கூடியது மலையமான், கொல்லி, வெற்பன் இந்த பெயர்கள்லாம் வந்துட்டு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொல்லி, வெற்பன், மலையமான். பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் என்பதுதான் இந்த இடத்துல நீத்து பாகத்தை அப்படின்றது வந்து நீத்து அப்படின்றது வந்து மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். அந்த பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கில் மாற்றணும் அப்படின்னா வந்து நமக்கு ஆப்ஷன் பி தான் இதில் சரியான விடை. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. இப்போ நம்ம சோலையில் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அதுவே எழுத்து வழக்கில் சொன்னோன்னா ஆப்ஷன் பி தான் சரியானது. பொருத்தமான காலம் அமைத்தல். பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். கபிலன் வேலை செய்தால் ஆள் வருதா? ஆள். இது வந்து நமக்கு எதிர்காலத்தில் வேற்றுமை உறுப்புகளில் சொல்கிறேன். ஆள் அப்படின்றது வந்து நமக்கு என்னென்னா எதிர்காலத்தை குறிக்கின்றது. கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. ஸோ இந்த இடத்துல விண் அண்டு மீன், விண்மீன் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு சரியாக வருகிறது. ஸோ ஆப்ஷன் சி. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தனன். குமரன் மழையில் நனைந்தனன் இறந்த காலம். நனைஞ்சிட்டான் அப்படின்றது தான் நனைந்தனன்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இறந்த காலம். உரைத்த வேறுச்சொல் தருக. உரை. உரைத்த என்பது வேறுச்சொல் பார்த்தோன்னா உரை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் என்ன? கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படின்றது தான் இதில் பொருந்தக்கூடியது. ஆப்ஷன் பாம்பே. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? முதல் ஆழ்வார்கள் நமக்கு இதுக்கு ஆன்சர் சொன்னோன்னா முதல் ஆழ்வார்கள் 3 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஷ். காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால் குயில் வந்து காக்கையோட கூட்டில் முட்டையிடும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கன்ஜெக்ஷன், அதாவது இணைப்பு சொல். சரியான
விடை ஏ. சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆப்ஷன் சி தான் சரியானது. சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஷ் இப்பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். இது மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு கூற்று தான். மணிமேகலையால் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை என்பது கரும்புடைய நுனிப்பகுதி. கரும்புடைய நுனிப்பகுதிக்கு என்ன பெயர்னா கொழுந்தாடை என்பது தான் சரியானது. கொழுந்தாடை என்பது கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கின்றது. இலக்கண குறிப்பு தருக. கொள்க குறைக்க. கொள்க வியங்கோல் வினைமுற்று கொள்க குறைக்க. இருபொருள் தருக. படிக்கட்டு படித்தல். அதாவது ஒன்று நம்ம லேர்னிங்கை குறிக்கிறது, இன்னொன்று ஸ்டெப்ஸை குறிக்குது. படிக்கட்டு மற்றும் படித்தல் என்பது தான் சரியானது. பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. புன்னகை ஆபரணம். நகை என்பதை குறிக்கக்கூடியது புன்னகை மற்றும் ஆபரணம். இருபொருள் தருக. கூவல் என்பது நீர்நிலை. கூவம்னு வரக்கூடிய கூவல் அப்படின்னா ஒன்று நீர்நிலை, இன்னொன்று பள்ளம். உழை என்பது உழைப்பு. இந்த உலை என்பது சேரு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு என்பது நெடில் சொல்லாக மாற்றி வேறுபாடு வருமாறு ஒரு தொடரை அமைக. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன் தெரிகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும்னு சொல்கிறாங்க. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. இந்த இடத்துல மடு அப்படின்றது ஒரு பிளேஸை குறிக்குது, அதாவது ஒரு குளத்தை குறிக்கின்றது. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. ஆப்ஷன் பி சரியானது. கூற்று காரணம் சரியா தவறா? தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். தில்லான் என்ன சொல்கிறாரு, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இக்கூற்று சரியானது. இதற்கான காரணம் என்னன்னு பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் தமிழர்கள். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கீழ்காண 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. ஓகே, இப்போ பாருங்கள், 3 தொடர் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறு? இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். ஸோ இந்த இடத்துல கூற்று ஆ சரியானது. வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது. வங்கி அட்டை இல்லைனாலும் வங்கி கணக்கு எண், அலைபேசி எண் இதை வச்சு நம்ம பணத்தை செலுத்த முடியும். இந்த கூற்று தவறு. திறன் அட்டைகள் என்பவை, ஸ்மார்ட் கார்டு என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவனவாகும். ஸோ இதுவும் சரி. கூற்று 1, 3 சரி. அதனால் ஆ மற்றும் இ சரி. ஆவண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல தவிர. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா என்றால் ஊடகம். மீடியா என்றால் ஊடகம். சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க. பக்க விளைவு. சைடு எஃபெக்ட் என்பதற்கு பக்க விளைவு என்று பொருள். கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் என்றால் பொறிப்பு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்றது தன் அப்படின்னாலே இந்த 3 சுழி எண்ணாலே குளிர்ச்சி அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அருள் என்பது கருணை. தண்டருள் என்பது குளிர்ந்த கருணை என்பது அதோடைய பொருள்.
திங்கள் இதற்கான மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று நிலவு, ஒன்று மாதத்தை குறிக்கக்கூடியது. திங்கள் என்றால் நிலவு, இன்னொரு பெயர் வந்து மாதம். திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது வேதாரண்யம். திருமறைக்காடு அதில் அந்த வேதம்ன்ற வார்த்தை தான் நம்ம மறை அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடியது. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வேதாரண்யம் என்றால் திருமறைக்காடு. சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு, ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. கீழ்காணும் சொல்லில் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல், கற்குவியல் அப்படின்னு வரும். கல் குவியல்னு வராது, கற்குவியல் அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி சரியானது. பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர். பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் வந்து குலை, குலை என்பது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தவறாக தான் இருக்குது. வாசித்து பார்த்தாலே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி சரியான விடை. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆப்ஷன் பி. ஒரு ஓர். எல்லா கொஷின்லையும் இந்த ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க இது கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது பாருங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். அதாவது ஓர் என்பது வந்து உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வரக்கூடியது. ஆலிருந்து வரை வரக்கூடிய எழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு வரும். ஓர் அப்படின்றது வரும். ஒருன்றது நார்மலாக நமக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஓர் இரவு அப்படின்னு வரணும். ஓர் இரவு அப்புறம் ஒரு பகல் அப்படின்றது தான் சரியானது. ஒரு பகல் என்பது தான் சரியானது. ஆப்ஷன் டெல்லி, அதாவது டி தான் சரியானது. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இந்த இடத்துல ஓர் அழகிய ஒரு குளம் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. விச்சை, விச்சை என்றால் கல்வி. ஈயல், ஈயல்னா கொடுத்தல். ஈதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஈயல். பருதி அப்படின்னா கதிரவன். அடுத்து வெறுப்பு அப்படின்னா மலை. வெறுப்பு என்பது மலையை குறிப்பது. விச்சை என்றால் கல்வி, ஈயல் கொடுத்தல், பருதி கதிரவன், வெறுப்பு அப்படின்றது மலை. ஆப்ஷன் டி. உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உரு என்றால் அழகு. உரு என்றால் உருவத்தை குறிக்கக்கூடிய அழகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொக்கிஷம் செல்வம், பரி குதிரை, சிங்காரம் அழகு, சூரன் வீரன். ஸோ ஆப்ஷன் 4 1 2 3 4 1 2 3 ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் என்பதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பதுதான் சரியானது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இது சரியானது. ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஏதான் வந்து சரியானது. மற்றதை வாசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும். அடுத்து நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை தொடர்ந்து 5 கேள்விகள் கேட்குறது இப்போ வழக்கமாக இருக்குது. இப்போ இந்த பேராகிராஃபை நம்ம வாசிச்சிடலாம். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். காமராசர் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள்
சிறுவன் சிறுமி 2 பேர் வந்து நுழைய போயிருக்காங்க. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? நேர்மையான பண்பை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராசர் செய்த உதவி பணம் கொடுத்தார். ஸோ பாருங்கள், ஒரு காமராசருடைய ஒரு நிகழ்வு குறித்து ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்கிறாங்க. 5 கேள்விகள் ஈஸியாக நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த 53 கேள்விகளும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 47 கேள்விகளும் பார்க்கலாம். 54வது கேள்வியிலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்.